Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக் சர்வே 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டாங்க. அதோடைய முக்கிய குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வந்து ஒரு 160 180 பேஜஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டைமும் இருக்காது, படிக்கிறதும் வேஸ்ட்டு. அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஸ்லைடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் ரெண்டு வரி 3 வரி தான் இருக்கும். அதனால டேட்டா ரொம்ப சுருக்கி தான் கொண்டு வந்திருக்கேன். இதை படித்தாலே போதுமானது இந்த டாப்பிக்கில், ஓகேங்களா? அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம காலாக் அகாடமியில் பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து கொடுத்துருவோம். 2222 ரூபா. ஏன்னா இது கூட சேர்ந்து சோஷியல் இஷ்யூஸும் எடுத்து கொடுத்துருவோம். இதுக்கு பேர் பாங்கன் அப்படிங்கிற பேட்ச். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போட்டிருந்தேன்ல, அதுலேருந்து தான் கொஸ்டினே வந்திருந்தது. அது ப்ரூஃபும் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. பொதுத்தமிழ் நுண்ணுரை அப்படிங்கிற பேட்ச் 1600 ருபீஸ். இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், இது நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடி, இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழக பொருளாதார ஆய்வறிக்கை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இந்தியாவோட நிலப்பரப்பில் 4% கொண்டு இருக்கு. இப்போ நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 2023-24 ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.21% தமிழ்நாட்டோட பங்கு. இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது எவ்வளோ அப்படின்னா 9.21%. நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4%, மக்கள் தொகையில் 6%. ஆனால் ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்? 9.21% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2023-24 மாநில உள்நாட்டு உற்பத்தியானது நடப்பு விலையில் 27.22 லட்சம் கோடி, ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டோட ஜிடிபி ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, 27.22 லட்சம் கோடி. பெயரளவு வளர்ச்சி விகிதம் 13.71, உண்மையான வளர்ச்சி விகிதம் 8.33. நாமினல் கிரவுத் ரேட்டு ரியல் கிரவுத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் கரண்ட் ப்ரைஸஸ் வச்சு வேரி ஆகும். இதில் நமக்கு தேவையானது 4%, 6%, 9.21%. மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 27.22 லட்சம் கோடி. அடுத்து தனிநபர் வருமான வளர்ச்சி. தனிநபர் வருமான வளர்ச்சி 2022-23 2.78 லட்சம். இதே காலகட்டங்களில் தேசிய அளவில் நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.69 லட்சம் தான். அப்போ இதை விட 1.64 மடங்கு தமிழகத்தோட தனிநபர் வருமான வளர்ச்சி இருக்கு. இப்போ தனிநபர் வருமானம் வந்து இந்தியாவோட தமிழகம் எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டால் 1.64 மடங்கு அதிகம், ஓகேங்களா? தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. பாக்கி 3 ஸ்டேட் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 2-3 ஸ்லைடுக்கு அப்புறம் சொல்கிறேன். 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி எட்டணும் அப்படின்னு சொல்லி இலக்கு வச்சிருக்கிறாங்க. அதை நோக்கி தமிழக அரசாங்கமும் செயல்பட்டு இருக்கு. அடுத்து எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தியில் முதலிடம், மக்காச்சோள உற்பத்தியில் 2ஆம் இடம், நெல் உற்பத்தியில் 3ஆம் இடம், முட்டை உற்பத்தியில் 2ஆம் இடம், இறைச்சி உற்பத்தியில் 6ஆம் இடம். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம்ல, இந்த எம்எஸ்எம்இ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 35.56 லட்சம் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதுல தமிழ்நாடு தேசிய அளவில் 2வது இடம், சரியா? எண்ணெய் வித்து, நிலக்கடலை, கரும்புல முதலிடம், மக்காச்சோள உற்பத்தி 2வது இடம், முட்டை உற்பத்தியில் 2வது இடம், எம்எஸ்எம்இ நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இ இருக்கிறதுல 2ஆம் இடம், நெல் உற்பத்தியில் 3ஆம் இடம், இறைச்சி உற்பத்தியில் 6ஆம் இடம். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் 24,390. ஏடிஎம்ஸ் எத்தனை இருக்கு? 24,390. இதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 2023-24 64.6%. இதே காலகட்டங்களில் தேசிய சராசரி வந்து 64.3 தான். அப்போ தேசிய சராசரியை விட நம்ம அதிகமாக தான் இருக்கும். எதில்? தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்தில். ஆனால் இது ஒரு இடத்துல பிரச்சனை வரும். எங்கே வரும் அப்படின்னா, இப்போ நம்மளோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குல்ல, மொத்த கருவூல விகிதம், இது வந்து தமிழ்நாட்டில் 1.4. இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதுதான் இப்போ இஷ்யூவாகவும் இருக்குது. இதை ஷார்ட்டாக சொல்லிட்டு அடுத்ததை கடந்து போகிறேன். தமிழ்நாட்டோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குல்ல, இது வந்து 1.4. இது வந்து உங்களுக்கு நாமினல், அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படிங்கிறது 2.1. பட் நமக்கு 1.4 அப்படிங்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, மக்கள் தொகை சடனாக குறைஞ்சிரும். அப்படி குறையும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முதியவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும்.
ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ல தமிழ்நாடு முதியவர்கள் எண்ணிக்கையில 2வது இடத்துல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது தொழிலாளர் பங்கேற்பு விதம் காலப்போக்கில் குறைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஜப்பான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த இஷ்யூ, நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எம்பி தொகுதி வரும்போது அந்த மறுவரையறை பண்ணும்போது நமக்கு தொகுதிகள் வந்து குறைவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு காரணமும் இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் 1.4 அப்படிங்கிறது தான். இதை முக்கியமா கேள்வியில கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக முன்னேற்ற குறியீடு, உயர்கல்வியில மொத்த சேர்க்கை விகிதம், இந்த ரெண்டுலையுமே தமிழ்நாடு முதலிடம். குறைவான குழந்தை இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைந்த வறுமை நிலைகள், இதுல வந்து தமிழ்நாடு 2வது இடம். ஓகேங்களா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறியீடு, அதுக்கப்புறமேட்டு சுகாதார குறியீடு, தமிழ்நாடு வந்து 3ஆம் இடம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புயல்கள், அந்த நோட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வேலே வர்தா புயல், ஒக்கி புயல், கஜா புயல், பிக்சாங் புயல், பெங்கல் புயல் 16, 17, 18, 2023, 24 இந்த புயல்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த எக்கனாமிக் சர்வேல இருக்குது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற செயல் திட்டம் 2023 2030. நிதி ஆயோக்கோட காலநிலை செயல்பாட்டு குறியீடு 2023 2024 இருக்கையில தமிழ்நாடு 81 புள்ளிகளோட முதலிடத்துல இருக்கு. அப்ப நிதி ஆயோக் வெளியிட்ட காலநிலை செயல்பாட்டு குறியீடு இருக்குல்ல, அதுல வந்து தமிழ்நாடு வந்து 81 புள்ளிகளோட முதலிடத்துல இருக்குது. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 2012-13 முதல் 2023-24 வரையிலான காலகட்டத்தில் மாநிலத்தோட சராசரி வளர்ச்சி 6.37%. இது ஓரளவு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் விட அதிகம் தான். 2020-21 தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 0.07%. எல்லாரும் நினைப்பீங்க என்னடா 0.07? ஆக்சுவலா இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை கொரோனா டைம்ல பிற மாநிலங்களோ இல்லை நேஷனல் லெவலையோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் growth ரேட் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம பாசிட்டிவ்ல இருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டங்களில் இந்திய பொருளாதாரம் பாருங்களேன், -5.78. அப்ப -5.78 இருந்த கட்டத்தில் நம்ம +0.07% இருக்கிறோம். 2021-2022 காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.89. கடந்த 2 ஆண்டுகளா தமிழக பொருளாதாரம் 8.18% அப்படிங்கிற சராசரி விகிதத்தில் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாழை, தேங்காய், கிராம்பு சாகுபடியில் தமிழ்நாடு முதலிடம். அரிசி உற்பத்தியில 4வது இடம். மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப். மேற்கு வங்காளம் ஃபர்ஸ்ட், உத்தரப்பிரதேசம் 2வது, பஞ்சாப் 3வது. தமிழ்நாடு அரிசி உற்பத்தியில 4வது இடம். தனிநபர் வருமானத்தில் தெலுங்கானா முதல்ல, கர்நாடகா 2வது, ஹரியானா 3வது, தமிழ்நாடு 4வது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு. 2022-23 செங்கல்பட்டு மாவட்டத்தில் உச்சபட்ச தனிநபர் வருமானம் ரூபாய் 6.48 லட்சம். தமிழ்நாட்டிலே தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிற மாவட்டம் செங்கல்பட்டு. சரி சார், அப்போ குறைவாக இருக்கிற மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம். எவ்வளவு? 1.48 லட்சம். இது வந்து 2022-23 டேட்டா சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிறது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு, அதுக்கு அடுத்து காஞ்சிபுரம், சென்னை. அப்போ செங்கல்பட்டு ஃபர்ஸ்ட், 2வது காஞ்சிபுரம், 3வது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. தமிழ்நாட்டோட 8 மாவட்டங்கள் வந்து தனிநபர் வருமானத்தோட மாநில சராசரி இருக்குல்ல 2.78 லட்சம், இதை விட உயர்ந்து தான் இருக்குங்கிறாங்க. தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் 1.48 லட்சம். இதை தாண்டி குறைகடத்தி மற்றும் மின்னணு மேம்பாட்டு கொள்கை 2024 நம்மளுடைய மாநில அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. 2024-25 நிலவரப்படி மாநிலத்தில் 31,666 தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில பணிபுரிபவர்களின் எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. 27.75 லட்சம் பணியாளர்கள் இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டோட மின்சார உற்பத்தி 2023-24 36,563 மெகாவாட். இதுல புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றல் மூலங்களின் மூலம் பெறப்பட்ட மின் உற்பத்தி 20,724. புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றல் நிறுவுதல் நாட்டிலே 3ஆம் இடத்தில் தமிழகம் உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரினியூபிள் எனர்ஜி இருக்குல்ல, அதில் நேஷனல் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 3வது இடம். எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க? 20,724 மெகாவாட். அடுத்து வேலை வாய்ப்பு. இதில் உலக வங்கியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன சொல்லுது பாருங்களேன். உலக வங்கியின் கூற்றுப்படி வேலை வாய்ப்பில் 1% அதிகரிப்பும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியில்
0.6% உயர்வை ஏற்படுத்துகிறது. அப்ப வேலைவாய்ப்பு வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இருக்குல்ல, இது வந்து 0.6% இன்க்ரீஸ் ஆகுமா. அப்ப வேலைவாய்ப்பு அதிகரிக்க அதிகரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னு வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களோட தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 2019-20 40.2, இதுவே 2023-24 43 சரி 2023-24 43.2 மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதி 2023-2024 43.2%. 2019-20 40.2, இங்கே வந்து 43.2. ஆண்களின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 2023-24 75.7% அப்படிங்கிற நிலையிலே தொடருது. இதுல வந்து ஆண்களோட தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அதிகம். இது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் நடத்தும் போது யூனிட் 9 இதை பற்றி பேசியிருப்போம். தமிழ்நாட்டில் வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது 3.5%, இந்தியாவில் இது 3.2%. அடுத்து 2019-20 காலகட்டத்திலிருந்து 2022-23 வரையிலான காலகட்டத்தில் வருங்கால வைப்பு நிதி நிறுவன உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. வருங்கால வைப்பு நிதி வைக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுதுன்னா கொஞ்சம் வயதான மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுதுன்னு அர்த்தம். 2021 66.4% இருந்த பணிபுரியும் வயதுள்ளோர் எண்ணிக்கை 2036 63.6 குறையும். இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நமக்கு வந்து டிஎஃப்ஆர் ரேட் குறைஞ்சதுனால நம்மளுடைய பணிபுரியும் வயதில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கையும் குறையும், வயதானவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். அப்போ 2021 பணிபுரியும் வயதுள்ளோர் எண்ணிக்கை வந்து 66.4%. இதுவே நீங்கள் 2036 எடுத்தீங்க பாருங்க 63.6% தான். 2011க்கும் 2031க்கும் இடையில மாநிலத்தில் முதியோர் எண்ணிக்கை வந்து 71.7% அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து எதிர்பார்க்கப்படுகிறத தாண்டி இது வந்து ஒரு டேஞ்சர் சைனு. ஏன்னா முதியோரோட எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா என்ன பிரச்சனை வரும், ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் எடுத்ததில்லை இருந்தாலும் சொல்கிறேன். இவங்களால எந்த விதமான எக்கனாமிக் க்ரௌத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எந்த விதமான பொருளாதார வளர்ச்சிக்கும் இவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட நுகர்வு கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறதும் இருக்காது. இப்போ பண்டங்களோட நுகர்வு இவங்ககிட்ட கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா மருந்து பொருட்களோட நுகர்வு அதிகமாக இருக்கும். இதை தாண்டி இவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே அரசாங்கத்தோட கடமையாயிடும். அப்போ வருமானமே இல்லாமல் செலவு மட்டுமே அதிகமாயிட்டே இருக்கும் முதியோரோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது. அடுத்து வறுமை விகிதம், பல்பரிமாண வறுமை நிலையில் உள்ள மக்கள் தொகை. இப்போ நமக்கு வந்து எம்பிஐ டேட்டா அப்படிங்கிறது NFHS 5, ஏற்கனவே எம்பிஐ டேட்டா நடத்துனதுனால சொல்கிறேன். NFHS 5 2019-21 NFHS 5 டேட்டா, இதை வச்சு தான் நம்ம இது வரைக்கும் எம்பிஐ டேட்டா பார்த்துருப்போம். பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2022-23 நான் டேட்டா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. இதன்படி பார்த்தோம்னா வறுமை நிலை அப்படிங்கிறது வறுமை நிலையில் உள்ள மக்கள் தொகை விகிதம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கவுண்ட் ரேஷியோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்னது ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, எம்பிஐ அப்படிங்கிறது இன்சிடென்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி ரெண்டுமே மெஷர் பண்ணணும்னு. இது வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ, வறுமையில் இருக்கிற மக்களோட சதவீதம். இப்போ இதில் வந்து டார்க்காக இருக்கிற தமிழ்நாடு, லைட் கலரில் இருக்கிறது இந்தியா. இதில் நீங்கள் நல்லா பாருங்களேன், தமிழ்நாட்டில் எம்பிஐயில் இருக்கிறவங்க, தட் மீன்ஸ் வறுமையில் இருக்கிற மக்களோட சதவீதம் 1.43%. இதே நீங்கள் இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 11.28 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை கேள்வியில் கேட்கலாம், ஏன்னா இது வந்து தமிழ்நாடு ரீசெண்டாக எக்கனாமிக் சர்வேல தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுலையுமே இந்த டேட்டா வெளிவரல. அப்போ தமிழ்நாட்டில் எம்பிஐ வேல்யூ எவ்வளவு, அதாவது ஹெட் கவுண்ட் ரேஷியோ எவ்வளவு, 1.43. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுங்களா? 100 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 1.43 பேர் வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கிறீங்களா? 10,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா 143 பேர் வறுமையில் இருக்கான்னு அர்த்தம். புரிஞ்சதா? இது அவங்க டேட்டாவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 2022-23 ஆண்டுக்கான மாநில அளவிலான வறுமை நிலை விகித தரவானது கேரளத்திற்கு அடுத்தபடியாக நாட்டிலேயே குறைவான வறுமை நிலை கொண்ட 2வது மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதை காட்டுகிறது.
கேரளத்தோட வறுமை நிலை விகிதம் 0.48%. அப்படின்னா கேரளாவில் 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 48 பேர் வறுமையில் இருக்கிறாங்க. கரெக்டா? இதுதான் இதை சொல்லுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எங்க கொடுத்துருக்காங்க இருக்கு பாருங்க, 143 பேர் வறுமையில் இருக்காங்க. இப்போ கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இமாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். அப்போ இதில் வறுமையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளாவுக்கு அடுத்தபடியாக குறைவான வறுமையில் 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு நம்மளோட எக்கனாமிக் சர்வே வந்து தெளிவாக காட்டுது. ஓகேங்களா? இந்தியாவே 11.28 தான். இப்போ இந்தியாவில் 10,000 பேர் இருந்தாங்கன்னா 1128 பேர் வறுமையில் இருக்கான். இதே கேரளாவில் 10,000 பேருக்கு 48 பேர் தான் வறுமையில் இருக்கான். தமிழ்நாட்டில் 10,000 பேருக்கு 143 பேர் தான் வறுமையில் இருக்காங்க. வறுமை அதிகமாக இருக்குது பீகார். 10,000 பேர் எடுத்தோம் அப்படின்னா 2,659 பேர் வறுமையில் இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் மொத்தம் 58,722 பள்ளி இருக்கு. அரசு பள்ளி 37,608, தனியார் பள்ளி 12,481, அரசு உதவி பெறும் பள்ளி 8,314. இதுக்கப்புறம் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம். ஓகேங்களா? இது வந்து தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி 3ஆ பிரிச்சுட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த டேட்டா எல்லாத்துலேயுமே தொடக்கப்பள்ளின்னு இருக்கும், உயர் தொடக்கப்பள்ளின்னு இருக்கும். 1லேருந்து 5, 6லேருந்து 8, 9, 10, 11, 12 4 ஸ்லாப் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடக்கப்பள்ளின்னு 8 வரைக்கும் பிரிச்சுட்டாங்க. இப்போ தொடக்கப்பள்ளியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் அளவு 98.4%. கரெக்டா? 100 பேர் இருக்காங்கன்னா 98.4 பேர் வந்து போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 பேர் இருக்காங்கன்னா 984 பேர் போய் ஸ்கூலில் என்ரோல் ஆகிட்டாங்க. இதே உயர்நிலை பள்ளியில் 97.5, மேல்நிலை பள்ளியில் 82.9. உயர்நிலை பள்ளினா 9, 10, மேல்நிலை பள்ளினா 11, 12. சரியா? இதில் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை பாருங்களேன், எல்லாத்துலேயுமே பெண்கள் அதிகம். இங்கே 97, இங்கே 99, இங்கே 96, இங்கே 98, 77, 88. அப்போ தமிழ்நாட்டில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் இருக்கு இல்லையா, இதில் எந்த நிலை எடுத்தாலும் சரி, தொடக்கப்பள்ளி எடுத்தாலும் சரி, உயர்நிலைப்பள்ளி எடுத்தாலும் சரி, மேல்நிலைப்பள்ளி எடுத்தாலும் சரி, ஆண்களை விட பெண்களோட சேர்க்கை அதிகமாக இருக்கு. இது ஏன் அப்படின்னா நம்ம நிறைய சொல்லலாம். முதலமைச்சரோட பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், புதுமை பெண் திட்டம். இந்த முதலமைச்சரோட பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தால் தான் காசு கொடுப்பேன்னு சொன்னது. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம்ல. அதே மாதிரி திருமண நிதி உதவி திட்டத்திலுமே படிச்சிருந்தீங்கன்னா 50,000 ரூபா, படிக்கலைன்னா 25,000 ரூபா கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து பேட்டி பத்தோ ஸ்கீம் இருக்குது. குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட திட்டங்கள் நமக்கு இருக்குது. அதன் மூலமாக கூட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இதுவே இந்திய அளவில் பாருங்கள், இங்கே 91.7, நம்ம 98.4, இங்கே 77.4, நம்ம 97.5, இங்கே 56.2, நம்ம 82.3. இப்போ இந்தியாவோட தமிழ்நாடு மொத்தமானவர் சேர்க்கை விகிதத்தில் முன்னோடி தான் இருக்கு. அடுத்து பாருங்க, நிதி ஆயோக் வெளியிட்ட, இது நான் ஒருத்தனே உட்காந்து டைப் பண்ணேன், வாய்ஸ் நோட்ஸ் போட்டு டைப் பண்ணேன், இங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், தப்பா எடுத்துக்காது. நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளி கல்வி தர குறியீட்டில் கேரளத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. ஓகேங்களா? ஐ திங்க் 73.4% நினைக்கிறேன். இந்த SEQA இருக்குல்ல, ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், இது வந்து நிதி ஆயோக் வெளியிடுவாங்க. இப்போதான் நேற்று தான் இதை யூனிட் 9ல் நடத்தியிருந்தேன். PGI அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த PGI அப்படிங்கிறது கல்வித்துறை அமைச்சகம் வந்து வெளியிடுவாங்க. 2 இண்டெக்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது. இதில் SEQAல தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல கேரளா இருக்கு. 2021-22 உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47%. இதுவே நீங்கள் தேசிய சராசரி எடுத்தீங்கன்னா 28.4. இப்போ இதில் இன்னொரு காமெடி சொல்கிறேன். 2021-22 47, 2000 இப்போ ரீசன்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 74. இப்போ ரீசெண்டாக பாலிசி நோட்டில் 2023-2024 74% கொடுத்துருக்காங்க. எது உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற பாலிசி நோட் படி பார்த்தோன்னா 74%. இது சரியான ஒரு சேஞ்ச். ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இந்த மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் உயர்கல்வியில் 50% கொண்டு வரதே 2035 தான் டார்கெட் வச்சுருக்காங்க. நம்ம இதை விட 50% என்ன 74% அச்சீவ் பண்ணியாச்சு. உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தில் ஆண்கள் விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடம். ஆனால் பெண்கள் விகிதத்தில் இமாச்சல பிரதேசம், கேரளாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கு. இப்போ பெண்கள் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு 3வது இடம். அடுத்து கல்லூரிகள் எண்ணிக்கையும் மாணவர்கள் சேர்க்கை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரி 1626. இது போக இது பல் தொழில்நுட்ப கல்லூரி வந்து 492. ஓகேங்களா? அப்போ
கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரி, பல் தொழில்நுட்ப கல்லூரி. இது ஒரு 1626, இது ஒரு 492. இன்னொரு டேட்டா எழுதி வச்சிருக்கேன். இன்னொரு டேட்டா மட்டும் இதில் எழுதி வச்சிருந்தேன். இது வந்து பாலிடெக்னிக் காலேஜ். இது வந்து பாலிடெக்னிக். இப்போ இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் பிஎட் காலேஜ். இது வந்து பாலிடெக்னிக் காலேஜ். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 506. இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 506. இதை மட்டும் நான் எழுதியிருக்க மாட்டேன், அதை மட்டும் கொடுக்கல, அதனால தான் இங்கே எழுதுறேன். இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 506. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் காலேஜ் கவர்மெண்ட் எய்டடு, செல்ஃப் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1626, இது வந்து ஒரு 492. இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 506 எழுதிக்கோங்க. அடுத்து சுகாதார குறியீடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நீ குடிச்சுக்கிறேன். சுகாதார குறியீடு. இந்த சுகாதார குறியீடு பாருங்களேன், கருவுறுதல் விகிதம். இந்த கருவுறுதல் விகிதம் இருக்குல்ல, இதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டிஎஃப்ஆர். இப்போ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1.4. 1.4லாம் இருந்துச்சுன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மின்னு அர்த்தம். 2வது இருக்கணும், 2.1வது இருக்கணும். சிசு இறப்பு விகிதம் 13. பிறந்த குழந்தை இறப்பு விகிதம் நியோநாட்டல் மொர்டாலிட்டின்னு சொல்லுவாங்க 9. பிறந்த குழந்தை இறப்பு விகிதம் 28 நாள்லேருந்து 1 வயதுக்குள்ள இது 4. 5 வயதுக்குள்ள குழந்தைகளோட இறப்பு விகிதம் 13. சிசு இறப்பு விகிதம் 5 வயதுக்குள்ள இறப்பு விகிதம் 1 தான். தடுப்பூசி இதெல்லாம் தேவையில்லை, வேணா எழுதி வச்சுக்கோங்க இதை. அடுத்து தமிழ்நாட்டில் மனிதனோட சராசரி ஆயுட்காலம் 73.2. நம்ம ஹெச்டி டேட்டா படிக்கும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னு ஒன்று படிப்போம்ல, சராசரி ஆயுட்காலம், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மனிதனோட சராசரி ஆயுட்காலம் 73.2. இப்போ இங்கே பாருங்க, கேரளாவில் ஃபஸ்ட்டு 75. இப்போ என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இன்னைக்கு பிறக்கிறாருன்னா அவர் சராசரி எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பார்? கேரளாவில் 75 வருஷம் இருப்பாராம். இமாச்சல் பிரதேசத்தில் 73.5 வருஷம் இருப்பாராம். தமிழ்நாட்டில் 73.2 வருஷம் இருப்பாராம். நீங்கள் இதே இந்தியான்னு எடுத்தீங்கன்னா 70 இருக்கா. அப்போ தமிழ்நாட்டில் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவுனா 73.2. அடுத்து சுகாதார காப்பீடும் ஊட்டச்சத்து. தமிழ்நாடு அரசு வந்து 2009 இருந்து முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல. 2018 ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ தெரியும் முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல, அதான் இப்போ தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு. 2012 இருந்து அந்த முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2018 பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட இணைஞ்சிருச்சு. 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கல்ல, நம்ம 1 லட்ச ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தோம், அவங்க 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 2018 செப்டம்பர் மாசத்திலிருந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குல்ல, அதை வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட சேர்த்து விட்டுட்டோம். இப்போ இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா பாருங்களேன், இந்த மொத்த காப்பீட்டில் ஒன்றிய அரசு 60%, சரிங்களா, 40% பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு பொறுப்பேற்றுக்குது. அப்போ இதுலையுமே 60:40 தான் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. அடுத்து நிதி ஆயோக்கோட சுகாதார குறியீடு, சுகாதார விளைவுகள், நிர்வாகங்கள், சுகாதார தகவல், இதை வச்சு வெளியிட்டிருக்காங்க. 2019-20 சுகாதார குறியீட்டில் கேரளத்தை அடுத்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா, நிதி ஆயோக்கோட சுகாதார குறியீடு 2019-20 கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. 2022 அடிச்சு துவச்ச கொஸ்டின் இது பல இடங்கள்ல கேட்டான். குரூப் 2ல கூட கேட்டிருந்தால, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா அப்படின்ட்டு. அப்ப நிதி ஆயோக்கோட சுகாதார குறியீட்டில் 72.42 மதிப்பெண்ணோட தமிழ்நாடு 2வது இடம். அடுத்து சமூக முன்னேற்ற குறியீடு. இந்த சமூக முன்னேற்ற குறியீடு அப்படிங்கிறது 12 இண்டிகேட்டர்ஸை வச்சு ஒரு மனிதரோட அடிப்படை தேவைகள், ஊட்டச்சத்து, அடிப்படை மருத்துவ வசதி, குடிநீர், சுகாதார வசதி, தனிப்பட்ட பாதுகாப்பு, இருப்பிட வசதி, நல்வாழ்வின் அடித்தளங்கள், இந்த மாதிரி ஒரு 12 இதை வச்சு 3 கோணங்கள்ல மதிப்பிடுகிறது.
தேசிய மாநில அளவிலான சமூக முன்னேற்றத்தை SPI மதிப்பிடுகிறது. 2022ல சமூக முன்னேற்ற குறியீட்டுல முதன்மை மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதல் இடத்தை பிடிச்சது. வாய்ப்பு பரிணாமத்துல தமிழ்நாடு 63.3 என்னும் அதிகபட்ச புள்ளியை பெற்றது. நம்ம இதெல்லாம் தேவையில்லை. சமூக முன்னேற்ற குறியீடு தமிழ்நாடு எந்த இடம்? முதல் இடம். மார்க் என்ன? 63.33. நிதி ஆயோக் வெளியிடுற சமூக முன்னேற்ற குறியீடு. சரியா? அவ்வளவுதான். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சமூக முன்னேற்ற குறியீடு வெளியிடுறது யாரு? நிதி ஆயோக். 12 கூறு 3 கோணம். இதுல தமிழ்நாடு என்ன இடம் அப்படின்னா முதல் இடம். எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? 63.33. இவ்வளவுதான் நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கவே செய்வான். அடுத்து மனித மேம்பாட்டு குறியீடு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், HDI டேட்டா அப்படிங்கிறது தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் வெளியிட்டாங்க அப்படின்ட்டு 2017ல கடைசியா வந்தது. இப்போ இவங்க புதுசா ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க பாருங்க. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் துணை தேசிய மனித வளர்ச்சி தரவின்படி தமிழ்நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடு மதிப்பு கணிசமாக உயர்ந்திருக்கிறது. 2019ல 0.685 இருந்த தமிழ்நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடு 2022ல 0.692 அதிகரிச்சிருக்கு. அப்ப 2019ல 0.685, 2022ல 0.692. ஆனா இது தமிழ்நாடு கவர்மெண்டோட எந்த வெப்சைட்லையும் இல்லை. பிளானிங் கமிஷனுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல கூட அவங்க குறிப்பிடல. எங்கிருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அப்ப 2019 எவ்வளவு? 0.685. 2022 எவ்வளவு? 0.692. இப்ப இதை தான் கேட்பாங்க. 2019ல என்ன மதிப்பு, 2022ல என்ன மதிப்பு அப்படின்னு. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவின் மனித மேம்பாட்டு குறியீடு சிறிதளவு சரிவை சந்தித்த போதும் 2012ல் அது பெருந்தொற்றுக்கு முந்தைய நிலைமைக்கே மீண்டுள்ளது. இந்த இடத்துல பாருங்களேன், 2022ல தமிழ்நாட்டோடது இந்தியாவோடது, தமிழ்நாட்டோடது மேல இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா 2022ல தமிழ்நாட்டோட HDI வேல்யூ, 2022ல தமிழ்நாட்டோட HDI வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடோட பிளானிங் கமிஷன் குறிப்பிட்டிருக்காங்க. வேல்யூ என்ன அப்படின்னா 0.692. இதை கேள்வியில கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. HDI 2022 தமிழ்நாடு 0.692. அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் கேரளம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரம் ஆகிய முதன்மை மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக 6ஆம் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. அப்ப HDI டேட்டால தமிழ்நாடு என்ன பிளேஸ்? 6வது இடம். இந்த இருக்கு பாத்தீங்களா? கேரளா ஃபர்ஸ்ட், இமாச்சல் பிரதேஷ் 2வது, பஞ்சாப் 3வது, ஹரியானா 4வது, மகாராஷ்டிரா 5வது, தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 6வது இடத்துல இருக்கு. அடுத்து நீடித்த வளர்ச்சி குறியீடு, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்கல்ல, இது பாத்தீங்க அப்படின்னா 16 பிரிவுகள்ல 70 இலக்குகளை 113 குறியீடுகளை பயன்படுத்தி நிதி ஆயோக் வந்து வெளியிடுது. 2019ல இருந்து 2023-24 வரை தமிழ்நாடு நீடித்த வளர்ச்சி குறியீட்டு மதிப்பு 67ல இருந்து 78 ஆகும். இந்தியாவோட மதிப்பு 60ல இருந்து 71 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வேல்யூ என்ன? 78. 2023-24ல் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் கேரளம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இன்டெக்ஸ்ல தமிழ்நாட்டோட பொசிஷன் என்ன அப்படின்னா 3. இந்த இடத்துல பாருங்க, தமிழ்நாட்டோட வேல்யூ 78, இந்தியா 71 தான். அடுத்து இப்ப இந்த முதன்மை இந்திய மாநிலங்களுக்கான நீடித்த வளர்ச்சி குறியீடுகள் மதிப்பு, இதுல வந்து கேரளா ஃபர்ஸ்ட், உத்தரகண்ட் 2வது, தமிழ்நாடு 3வது 78. அடுத்து வனம் மற்றும் மரப்பரப்பு, நிலத்தில் 10% மேல் மரங்கள் அடர்ந்திருந்தால் அது வனப்பரப்பு எனப்படுகிறது. 2013ல் தமிழ்நாட்டில் வனப்பரப்பு 23.844 சதுர கிலோமீட்டர். அது மாநிலத்தின் புவியியல் பரப்பில் 18.33%. தமிழ்நாட்டில் வனப்பரப்பு 2013ல 23,844 சதுர கிலோமீட்டர். மாநிலத்தோட புவியியல் பரப்புல 18.33%. வனப்பரப்பு தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் 2023ல 26,450 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பரப்பளவின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 20.34%. இந்திய வனக்கொள்கையின்படி 33% வந்து அச்சீவ் பண்ணணும். இனிமே நம்ம அதுக்காக தான் பசுமை தமிழ்நாடு இயக்கம், இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் தொடங்கி இருக்கும். அடுத்து 1901ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் பதிவான மிக வெப்பமான ஆண்டுகள் வரிசையில் 2023 தமிழ்நாடு 5ஆம் இடத்தில் உள்ளது. வெப்பமான ஆண்டுகள்ல தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கான். காற்று மாசுபாடு, இந்த காற்று மாசு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, துகள்கள் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு
சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், அம்மோனியா, காரியம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று மாசுபாட்டுக்கு காரணமான துகள்கள் எதுன்னு கேட்டா இதை நீங்க எழுதலாம். துகள்கள் PM10, PM2.5, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், அம்மோனியா மற்றும் காரியம். இது எல்லாமே மாசுபாட்டை உண்டாக்குது. இந்த காற்று தர குறியீடு இருக்கு இல்லையா, இது வந்து காற்று மாசுபாட்டை வந்து நமக்கு தெரிவிக்குது. இதுல 2023ல தமிழ்நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நகரங்களுக்கான மாதாந்திர சராசரி காற்று குறியீட்டை விளக்கப்படம் காட்டுகிறது. கும்மிடிப்பூண்டியில ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதம் தவிர்த்து அனைத்து மாதங்களிலும் காற்றுத்தர குறியீடு 100ஐ தாண்டியது. ஓசூர்ல 2023 முதல் காலாண்டுல காற்றுத்தர குறியீடு 100க்கு மேல இருந்தது. ஆனா அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போக்குகளின் அடிப்படையில் கும்மிடிப்பூண்டி தமிழ்நாட்டின் மிகவும் மாசுபட்ட நகரமாக உருவெடுத்தது. கேள்வி எப்படி கேட்பான் பாருங்க. தமிழ்நாட்டின் மிகவும் மாசுபட்ட நகரம் எதுன்னு கேட்டா கும்மிடிப்பூண்டி, அதுக்கப்புறம் சென்னை, சரி, அதுக்கப்புறம் ஓசூர், அதுக்கப்புறம் சென்னை. இது எதை வச்சு சொல்றான்? காற்று மாசுபாட்டு குறியீடை வச்சு சொல்றாங்க. அடுத்து மாநிலங்களுக்கு இடையான ஒப்பீடு. நிதி ஆயோக் வந்து மாநில எரிசக்தி மற்றும் காலநிலை குறியீடு SECA அப்படிங்கிற ஒரு குறியீட்டை வெளியிட்டிருக்கு. இந்த குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா மின் விநியோக நிறுவனங்களின் செயல்திறன், அணுகும் தன்மை, நம்பகத்தன்மை, தூய எரிசக்தி முன்னெடுப்பு, இந்த மாதிரி நிறைய வச்சு வெளியிடுறாங்க. இதுல வந்து குஜராத் 50.1 என்ற அதிகபட்ச புள்ளிகளுடன் முதலிடத்திலும், கேரளம், பஞ்சாப், ஹரியானா ஆகிய அடுத்தடுத்த இடங்களிலும் முன்னோடிகளாக வைக்கப்படுது. தமிழ்நாடு 43.4 என்ற மதிப்பெண்ணோட 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப நிதி ஆயோக்கோட SECA எரிசக்தி மற்றும் காலநிலை குறியீடு இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 43.4. இடம் என்ன அப்படின்னா 9வது இடம் இருக்கு. பாத்தீங்களா? 43.4. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 9வது இடம். அடுத்து நீடித்த வளர்ச்சி இலக்கிலை அடைவதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னேற்றம். இது ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுல தமிழ்நாடு வந்து இப்போ நீடித்த வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னா 16 குறியீடு இருக்கும்ல, இந்த 16 குறியீடுல ஒவ்வொரு குறியீடுலையும் முன்னேறும் ஒவ்வொரு மாநிலங்கள். மொத்தமா பார்க்கறத விட தனித்தனியா எந்தெந்த குறியீட்டுல முன்னேறிக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப தமிழ்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா, காலநிலை செயல் திட்டம் தொடர்பான நீடித்த வளர்ச்சி இலக்கு 13 காலநிலை மாற்றத்தையும் தாக்கங்களையும் எதிர்த்து போரிடும் அவசர நடவடிக்கை எடுப்பதற்கானது. நீடித்த வளர்ச்சி இலக்கு 13 குறியீட்டில் தமிழ்நாடு 81 புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. அப்ப தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா, இந்த SDG கோல் அப்படிங்கிறது 16 இருக்கும். அதுல 13வது கோல் என்ன அப்படின்னா காலநிலை மாற்றத்தை அதன் தாக்கத்தையும் எதிர்த்து போராடும் அவசர நடவடிக்கை அப்படின்னு. அப்ப தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த குறியீட்டுல 81 மதிப்பெண்ணோட 100க்கு 81 மதிப்பெண்ணோட முதலிடத்துல இருக்கு. அப்ப தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தை, அதுக்கு அந்த மாற்றம் ஏற்படுது இல்லை, ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுகுது, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தை வந்து தவிர்ப்பதற்கான குறியீட்டுல தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு. SDG கோல்ல ஏற்கனவே 3வது இடத்துல இருக்குன்னு சொன்னோம். இதுல SDG 16 கோல்ல 13வது கோல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் இடம். இப்போ இப்படி கேட்கலாம்ல, SDGயோட எந்த கோல்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு? இந்த 16 குறியீட்டுல எந்த கோலு? 13வது கோலு இருக்கு இல்லையா? நீட்டித்த வளர்ச்சி இலக்கு 13 குறியீட்டில் மதிப்பெண்கள் காலநிலை தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 81. அடுத்து தமிழ்நாடு மாநில பொருளாதாரத்தின் பரிணாமம். 1962 2022-23 வரையிலான 60 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி 1827 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதை கேள்வியில கேட்பான், எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு. 1962-63 மாநிலத்தோட தனிநபர் வருமானம் 335, 2022-23 2.78 லட்சம், 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தோமா. இது வந்து 829 மடங்கு உயர்ந்திருக்கான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி 21,32,546 கோடி, தனிநபர் வருமானம் 2,77,802 கோடி, அதான் 2.78 லட்சம்னு போடுறோம். சரியா? இதுல வந்து பேஸ் இயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 167 180 பேஜ் வரைக்கும் இருந்ததை நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியமானதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட PPT எங்க சார் இருக்கும் அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். இல்லை அப்படி இல்லையா, நீங்க டெலிகிராம் தேடணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா தேடுங்க. காலாக் அகாடமி TNPSC எக்ஸாம் டெலிகிராம்ல போய் அப்படியே சர்ச் பண்ணுங்க.
காலாக் அகாடமி, ஒரு ஹைஃபன் போட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். இது நம்மளுடைய டெலகிராம். இந்த டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த டெலகிராமில் உங்களுக்கு இந்த நோட்ஸை ஷேர் பண்ணி விடுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானதை படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாமுக்கு இது முக்கியம். ஸோ பாங் அண்ட் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் எடுப்பேன். 2222 ரூபா. பொதுத்தமிழ் வகுப்பு 1600 ரூபா. ஓகேங்களா? நம்மளோட ஆப் காலாக் அகாடமி அப்படிங்கிறதோடு பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நாளைக்கு தேர்வு எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதை தாண்டி நம்ம காலாக் அகாடமியில் இந்த மாதம் கடைசியில் பாலிட்டி, ஆப்டிடியூட், ஃபிசிக்ஸ், சுவாலஜி இந்த 4க்குமே கிளாஸ் போட போகிறேன். ஏற்கனவே என்னோட யூனிட் 8, யூனிட் 9 எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். படித்தவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த 4 கிளாஸுமே என் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லா தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் வாங்குகிற ஃபீஸுக்கு நான் கொடுக்குற நோட்ஸோட குவாலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் பாலிட்டி, ஆப்டிடியூட், ஃபிசிக்ஸ், சுவாலஜி இருக்கும். ஏற்கனவே ஃபிசிக்ஸ், சுவாலஜி நான் எடுத்திருக்கிறேன். ஆப்டிடியூட் வந்து முன்னாடி படித்தது தான், அதுக்கப்புறம் எடுத்ததில்லை. பாலிட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்க போகிறேன். இந்த பேட்சும் அப்கமிங் பேட்சஸ் வரிசை. தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.